அது எனக்கு தெரியல. அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு அந்த மாநாட்டில் கலந்துகிட்டவங்க தான் நீங்க கேட்கணும். எனக்கு இதுல நான் சொல்றதுக்கு இல்ல, வேணா தனியா போய் தலையில அடிச்சுக்கிறேன். என்னங்க எங்கூட பெரும்பாலும் வரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்க தேர்தல் அரசியல் தேர்தலுங்கிறத எப்படி பண்ணிட்டாங்கன்னா, வாக்கு காசு கொடுத்தா தான் வாக்கு பெற முடியுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டதுனால இந்த ரெண்டு கட்சியும் பணம் வச்சிருக்கு. வாக்கு காசு கொடுத்து இப்ப கூட்டணி வச்சா 10 சீட்டுனா 10 சீட்டுக்கான வாக்கு காசு கொடுத்துரும், செலவு காசையும் கொடுத்துரும். அதனால அங்க சீட்டையும் கொடுத்து நோட்டையும் கொடுத்து அவங்க ஜெயிக்க வைப்பாங்கிறதுனால இந்த கட்சிகளோட கூட்டணி போகத்தான் எல்லாரும் விரும்புவாங்க. இப்ப நம்ம கிட்ட அது ரெண்டு இல்ல, அதனால அவங்க வரமாட்டாங்க. அப்ப ரெண்டாவது வரணும்னா நம்மள மாதிரியே ஒரு மாற்றத்தை விரும்பி நிக்கிற கட்சி இயக்கங்கள் தான் வரும். அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அது இரண்டாவது நாங்கள் அது இல்லை. நாங்க 234 இப்ப குறைஞ்சது 150 வேட்பாளரை போட்டோம். என் தங்கச்சி எல்லாம் கன்னியாகுமரியில போட்டிடுது. அது எத்தனை வருஷம் எவ்வளவு நாள் ஆச்சுப்பா அவனை அறிவிச்சு? 1 வருஷமா வேலைச்சுது. கன்னியாகுமரியில 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் போட்டேன். இப்ப தூத்துக்குள்ள என் மயன் ஜாக்கப் வந்திருக்கானா, இந்த அன்னைக்கு பாருங்க, இவன் போட்டிடுதான். புதுசா இன்னும் இது பண்ணல. நான் சும்மா இந்த ஒப்புக்கு கோடிட்ட இடத்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் கிடையாது. கேடர்னா ஆள் சின்ன ஆள் நினைக்கிறீங்களா? அவனை பேச்சு பாக்குறீங்களா? அவனோட அவன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அரசியல் செய்ய வந்த என் தங்கச்சி. அவன் 10ஆம் படிக்கும் போது அவங்க அப்பாவை கட்சியில சேர்த்து விட்டான். அவர் காங்கிரஸ், பெரிய காங்கிரஸ். அவரு எங்க அண்ணன் பேசுறது கேளுங்க. திருந்தி அந்த கட்சியில சேருங்கன்னு இன்னைக்கு காரி துப்புறான், வீட்டுல இருக்க கூட மாட்டான்னு. அவன் 10ஆவது தான் படிச்சிருந்தான். அப்ப கட்சியில இவர் சேர்ந்தாரு. இப்ப கல்லூரி முடிச்சு வந்துட்டனால அவனை வேட்பாளரா நிறுத்தினேன். ஏன்னா நான் கட்சி நடத்துறதே அவனுக்கு தான். நான் சொன்னால 10ஆவது படிச்சுட்டு இருக்கான்னு வந்துட்டான் இப்ப, அதனால அவன் வேட்பாளர். அதனால 234 என் பிள்ளைகளோட நீங்க எந்த கொம்பனும் தர்க்கம் செஞ்சு வெல்ல முடியாது. வெறும் கேடர்ஸ் இல்ல, ஆல் ஆர் லீடர்ஸ். கேளுங்க. அது மாறுது நாறுது, அது பிரச்சனை இல்ல. நான் சொல்லிட்டேன் என் நிலைப்பாட. நான் தனிச்சு போட்டிடுறேன், போட்டிட்டுட்டேன். இன்னொரு குறைஞ்சது ஒரு 50-60 தொகுதி தான் இருக்கு. தேர்வு பண்ணிட்டு பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு இருக்கு. அதுல மொத்தமா எல்லாரையும் அறிவிப்பு. எதிரி பலகீனமா இருக்கிறான்னு நினைச்சு அந்த நேரத்துல சண்டைக்கு போற வீரனுடைய மகன் இல்ல நான் எதை பத்தியும் கொலைப்படுறது இல்ல. 20 நாடுகள் எதிர்த்து நின்ற போத பயப்படாம நின்று சண்டை ஓட்ட வீரனுடைய மகன் நான். எனக்கு அதெல்லாம் இல்ல. என்னை தோல்ல கை வச்சு ஊருக்கு அனுப்பும் போது சொன்ன வார்த்தை, சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிரும். அந்த சத்திய வார்த்தையை ஏற்று களத்தில் நிக்கிற மகன். எதை பத்தியும் கொலைப்பட மாட்டேன். நீங்க வீழ்வீங்க, நான் எழுவேன் அப்படின்னு இல்ல. எதிரியின் தோல்வி எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய வெற்றி தான் என் இலக்கு. புரியுதா? அவன் சாகணுங்கிறதல்ல, நான் வாழணுங்கிறதா என்னுடைய இலக்கு. அதுக்கான போராட்டம் தான் என்னோடது. அதனால எப்பவுமே நாங்க நேர்மறை சிந்தனையில தான் இருப்போம். நாங்க வெல்லணும், வளரணும். நாங்க வளரணும், வெல்லணும், இதுதான் முக்கியம். அடுத்த திராவிடம் ஒழிக, திமுக ஒழிக, அதிமுக தமிழ் தேசியம் வளர்க, வெல்க, நாம் தமிழர் வெல்க, இதுதான் நாங்க நினைப்போம். அந்த மாதிரி அடுத்தது இதெல்லாம் கவனம் கிடையாது. நான் இன்னைக்கு நேத்தா 16ல போட்டியிட ஆரம்பிச்சேன். தேர்தல் அரசியலுக்கு வந்தேன். 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி உயிரோட இருந்திருக்கா பாருங்க. ஏதாவது திரும்பி எந்த தேர்தலையாவது போட்டியிடாம சீமான் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப என் தம்பி டிவிக்கே டிஎம்கே ரெண்டுக்கு தான் போட்டின்றாப்ல. அப்ப ஈரோடு கிழக்குல இந்த டிவிக்கே எங்க வச்சு டிவிக்கே போயிடுச்சா? அன்னைக்கு என்டிகே டிஎம்கே 2 தான் இருந்துச்சு. எல்லாரும் போயிட்டான். மேல ஆண்டு ஒன்று இருக்க பிஜேபி வரல, இங்க எதிர்கட்சி இருந்த கட்சி ஏடிஎம்கே வரல. நேரடியா ஸ்டாலின் சீமான் 2 பேர் தான் போட்டி. உங்களுக்கு விளக்குதா? 2 பேர் தான் போட்டிட்டோம். அன்னைக்கு என்னுடைய விவசாய சின்னத்தை கூட தரல. வேற வழி இல்லாம அதே மைக்கிலே போய் நின்னேன். அவங்க பல ஆண்டுகளா இருக்கு, 75 ஆண்டுகளா வச்சிருக்கிற உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க. எல்லா கட்சி கூட்டணி, காசு, கள்ள ஓட்டு, அப்படி இருந்து என்னை நான் 16 விழுக்காடு தொட்டேன். 25,500 ஓட்டு போட்டாங்க மக்கள். அதெல்லாம் நான் எப்பவுமே கவலைப்படுறது இல்லை. அதனால இந்த தேர்தலில் போட்டிடுவோம்.
எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல என்ன இருக்கு? எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்மகிட்ட வலிமையான ஒரு ஆயுதம் இருக்கு, வாக்கு. அதை வச்சு வீழ்த்தினாலே ஒளி அது திருந்தது. இருக்கிற துறைமுகத்திலே வேலை நடக்கும் போது 9 புதிய துறைமுகங்கள் எதுக்கு? செயற்கை துறைமுகங்களை உருவாக்கணும். இயற்கையா அமைந்த துறைமுகத்திலே வேலை இல்லை, அப்புறம் எதுக்கு புதிய புதிய துறைமுகங்கள்? நிலத்தை கொடுத்தாச்சு தனியார் முதலாளிகளுக்கு, இன்னும் கடலை கொடுக்கணும். என்ன இருக்கும் மக்களுக்கு என்று என்ன இருக்கும்? அதனால நாங்க போராடுறோம். எங்களுக்கு இந்த வலிமை போதல்ல, இன்னும் கொஞ்சம் வலிமை வந்துச்சுன்னா தான் அது. இப்ப நான் கூண்டுக்குள்ள இருந்து கத்துறதுனால இந்த சேவலுடைய சத்தம் கேட்கல. கூரை மேல ஏறி குவிட்டேன்னா கேட்டுரும். அப்ப கூரை மேல ஏறுறதுக்கு தான் ஏனியை போட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன்.